ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை பூமியில் தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் சந்ததி நாம் தான். சிலுவையில் தன் ஜீவனை கிரியமாக இரத்தத்தை சிந்தி சிலுவையின் பாடு வழியாய் நம்மை ஆண்டவர் பெற்றார். அவரை சேவிக்கும் சந்ததி ஆண்டவருடைய சந்ததி. பிதாவாகிய தேவன் இயேசுவை ராஜரீக அபிஷேகத்தால் நிறைத்தார். அவர் பிசாசின் வல்லமையை முறித்தார். அபிஷேகம் தேவனுக்காக நாம் பயன்பட கொடுக்கப்படுகிறது. தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகித்தார். தாவீதின் அபிஷேகம் அவனை மேன்மையாக உயர்த்தியது. சத்துருக்களின் வல்லமையை முறித்தது. ஆடு மேய்த்த தாவீது ராஜ்யங்களை ஆளும்படி அபிஷேகம் அவனை உயர்த்தியது. இன்றும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது நம்மையும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக ஊழியக்காரனாக மாற்றி நம்மை ராஜரீக அபிஷேகத்தையும் தருகிறார். துன்பத்தில் இருக்கும் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து அவரிடமிருந்து ஒத்தாசைகளை பெறும்போது ஊழியனாக நாமும் மாறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நாம் தான் மிக பெரிய பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை சாக்கியத்தை இலவசமாக தந்த தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழுவோம். தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின ஆண்டவர் இயேசு விரும்பும் பரிசுத்த ஜனமாயும் நாம் நடந்து கொள்ளுவோம். பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நம்மை நன்மை செய்கிறவர்களாக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தகுதியில்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டிய உமது கிருபை எவ்வளவு பெரியது. ஐயா, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய உங்கள் விலையேறப்பெற்ற அன்புக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகளினால் மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருந்தால் அதற்காக எங்களை மன்னித்து எப்போதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள விதத்தில் அன்புடன் பேச கிருபை தாரும். ஆண்டவரே, அன்பு தணிந்து போயுள்ள இந்நாட்களில் குடும்பங்களில் காணப்படும் அன்பற்ற காரியம், பகை உணர்வு, பழிவாங்கும் சிந்தை இவைகளை எல்லாம் குடும்பங்களை விட்டு நீக்கி போகவும் கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் பெருகிடவும் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான ஆரோக்கியமும் சுகபலத்தோடு வாழவும் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், விவசாயம், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்கள் தீர்வதற்கான ஏற்ற வாய்ப்புகள் உருவாகவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பணிகளை செய்யவும், புதிதாக மனை வாங்குவோர், வீடு கட்ட முயற்சிக்கிறவர்கள், வாகனம் வாங்க விரும்புகிறவர்கள், வீடு விற்க முயற்சிக்கிறவர்கள், வாகனங்கள் விற்க விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவரும் உங்க ஆலோசனையின்படி செயல்பட தேவன் கிருபை தந்தருளுங்க. வியாதியினால், பல்வேறு நோய்களினால், இருதய நோயினால், கேன்சரினால், சுகர், கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், சளி, காய்ச்சல், கட்டிகளினால், மூட்டு வலிகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டி சுகமாக்கி அவர்களை சகல தீமைக்கும் விலக்கி காத்து பூரண ஆயுசுடன் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தீவிரவாதிகள், மதவாதிகள், மந்திரவாதிகள் பிடியிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படவும், சமாதானமாக வாழவும், இரட்சகரை அறிவில் வளரவும், இந்தியாவின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கு உங்க ஆசீர்வாதமும் ஆளுகையும் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் மற்றும் சூதாட்டம், தீமையான காரியங்களில் ஈடுபடும் மக்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், மது போதை அடிமைத்தனத்தில் சிக்கி சமாதானம் இழந்து தவிக்கிற மக்கள் விடுவிக்கப்படவும், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிபருக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற்றிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசமெங்கும் பணித்தளங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள ஊழியர்கள், மிஷினரிகள், அவரது குடும்பத்தினர், மிஷினரி ஸ்தாபனங்கள், இயக்குநர்கள், கௌரவ பொறுப்பாளர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய ஆலோசனையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தந்தருளிட ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து காத்திருக்கும் தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வைத்து அவர்களை பெருக பண்ணவும், கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் ஆசீர்வைத்து
பயங்கள் நீங்கி ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். தேவனே, உண்ணவுணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவருக்காகவும், திக்கற்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும், தெருவோரங்களில் வாழ்வோருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.